பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, திமுகவினர் நடத்தும் ஸ்கூல்கள்ல எல்லாம் வந்து ஹிந்தி இருக்கு. அதே நேரத்தில் அரசு பள்ளியில ஹிந்தி இல்லைன்னா தேர்ட் லாங்குவேஜ் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அரசு பள்ளியில படிக்க மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படுது. அது இது சிபிஎஸ்இ பள்ளியில வந்து தேர்ட் லாங்குவேஜ் இருக்கு. அது வந்து அதனால வந்து மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படுவதாக. அதாவது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் மூன்றாவதாக ஒரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர இந்தியை கட்டாயம் படிக்க வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. முதலில் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் மூன்றாவது ஒரு மொழி இந்திய மொழி, அதாவது தாய்மொழி ஆங்கிலம், மேலும் ஒரு இந்திய மொழி, ஏதாவது ஒரு இந்தியன் லாங்குவேஜ் என்றுதான் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் அந்த மூன்றாவது மொழி இந்தி என்று இந்தியை திணிக்கிறார்கள். இது அவர்களின் ஆதிக்க போக்கை வெளிப்படுத்துகிறது. சாதாரண அரசு பள்ளிகளில் படிக்கிற சாதாரண குடும்பங்களைச் சார்ந்த பிள்ளைகள் ஆங்கிலம் தமிழ் கற்பதற்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். நிறைய மாணவர்கள் ஆங்கில பாடத்தில் தான் தவறுகிறார்கள், ஃபெயிலாகிறார்கள். ஆங்கிலம் கணிதம் என்பதுதான் பெரிய சவாலாக மாணவர்களுக்கு இருக்கிறது. அத்துடன் கூடுதல் சுமையாக இந்தியையும் படிக்க வேண்டும் என்பது ஏற்புடையதல்ல. இவர்கள் இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் போய் தமிழை படிக்க வேண்டும் என்று சொல்வார்களா, அல்லது தெலுங்கை படிக்க வேண்டும் என்று சொல்வார்களா, கன்னடத்தை படிக்க வேண்டும் என்று சொல்வார்களா என்ற கேள்வியும் எழுகிறது. ஆக இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் ஒரு மொழி படித்தால் போதும் இந்தியாவில் எல்லா அதிகாரத்திற்கும் வர முடியும். தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் 3 மொழி படித்தால்தான், அதுவும் இந்தியை படித்தால்தான் வேலைக்கு போக முடியும் என்ற ஒரு மாயத் தோற்றத்தை உருவாக்குவது ஏற்புடையதல்ல. இந்தியை படித்தால் வேலை கிடைக்கும் என்பது உண்மையாக இருந்தால் யார் தடுத்தாலும் மாணவர்கள் கேட்கப் போவதில்லை. கட்டாயம் விரும்பி தேடி பிடித்து படிப்பார்கள். அப்படி ஒரு தேவை இருக்கும். அப்படி எங்கேயும் அந்த தேவை இருப்பதாக தெரியவில்லை. திருமாவளவன் தடுத்தோ அல்லது மற்ற கட்சிகள் தடுத்தோ இந்தி படிப்பதை நிறுத்த முடியாது. இந்தி படிப்பதால் வேலைவாய்ப்பு இருப்பதாக எந்த உத்தரவாதமும் இல்லை. இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வருகிறார்கள். குறிப்பாக கட்டிட வேலை போன்ற சாதாரண வேலைகளுக்கு வட இந்திய மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கிலே நாள்தோறும் தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அவர்கள் இதை சொல்லுவது என்பது ஒரே ஒரு நோக்கம்தான். எதிர்காலத்தில் இந்தியாவில் இந்தி மட்டுமே இருக்க வேண்டும். இந்தியா என்றால் இந்தி தாய்மொழி, தேசிய மொழி என்ற நிலையை உருவாக்க வேண்டும். ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற நிலைப்பாட்டை இங்கே உறுதிப்படுத்துவதற்காக அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இந்தியை விட பல நூறு ஆண்டுகள், இன்னும் சொல்லப்போனால் சில ஆயிரம் ஆண்டுகள் மூத்த மொழி, முதல் மொழி, நெடிய பாரம்பரியமுள்ள மொழி தமிழ். அந்த தமிழை சிதைத்துவிட்டு இங்கே ஒரே மொழி இந்தியாவில் என்கிற நிலையை உருவாக்க அவர்கள் முயற்சிப்பதைத்தான் நாம் எதிர்க்கிறோம். அண்ணாமலை என்ன சொல்றாங்கன்னாக்கா, யார் எங்களை கூட்டணி பேசினாங்களோ அவங்களே எங்களை கூட்டணிக்காக காத்திருக்கிறாங்க வார்த்தையை சொல்றாங்க. எடப்பாடி அதுக்கு என்ன சொன்னாங்க, எங்க கட்சி குறிப்பிட்டு சொல்லுவாங்க. இது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் உள்ள பிரச்சனை. இதிலே நான் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஆனால் அதிமுகவுக்கு நான் அடிக்கடி தோழமையோடு சுட்டி காட்டுவது, பாஜகவோடு சேர்ந்த கட்சிகள் எல்லாம் தம் அடையாளத்தை இழந்து நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு சிதைந்து போயிருக்கிறது என்பதுதான் வரலாறு. அதிமுகவுக்கு அப்படி ஒரு நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதை தோழமையோடு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.